இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 முதல் 56 வரை உள்ள வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் மரியாளின் பாடல் என்கிற பெயர் கொண்டு அழைக்கிறோம். மரியாளின் பாடல் என்று சொல்லுகிற பொழுது, மரியாள் எவ்வாறு ஆண்டவரை புகழ்ந்தேத்தினார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிற காரியமாகும். ஒரு பெரிய உயர்நிலை தெரியாத, உயர்நிலையில் இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய பல்கலைக்கழக கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஒரு நடுத்தரமான ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்த விதத்தை, புகழ்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, எவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு இறை ஞானம் மரியாளுக்குள் இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தூதர் அவர்களை வாழ்த்திய பொழுது, அருள் நிறைந்தவளே, கிருபை பெற்றவளே, வாழ்க என்று சொல்லி வாழ்த்தியதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் ஒருவர் ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் ஆண்டவரை அர்த்தமுள்ள விதத்தில் புகழ முடியும் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு சாட்சியாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை புகழ்கிற புகழ்ச்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்தால், நமக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கத்தான் தெரியுமே தவிர ஆண்டவரை புகழ்வதற்கு நமக்கு அவ்வளவாக தெரிவதில்லை. எத்தனை மணி நேரம் கேட்க சொன்னாலும் நாம் கேட்டுக்கொண்டிருப்போமே தவிர ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் இயலாத ஒரு காரியமாகவே போய்விடுகிறது. ஏனென்று சொன்னால், நமக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் என்கிற வசனம்தான் நமக்கு நன்கு நினைவுக்கு வருகிறதே தவிர, எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்கிற இறை வசனம் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. ஆனால் மரியாளோ வேதத்தை எங்கு புரட்டி பார்த்தாலும் ஆண்டவரிடத்தில் எதையும் கேட்டார்களா என்று எங்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்ததை இவ்வளவு விரிவாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மரியாளுடைய வாழ்க்கையில் இறை புகழ்ச்சி தான் காணப்பட்டிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவான ஒரு காரியமாக நமக்கு காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல காலை பொழுதிலே ஆண்டவரை புகழ்வதற்கு நாம் பழகிக்கொள்வோம். ஆலயத்தில் கூட உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்கிற புகழ்ச்சி பாடலை பாடுகிற பொழுது, பாடகர் குழுவினர் ஆர்ப்பரிப்போடு இசை கருவிகளோடு பாடுவார்களே தவிர, பங்கு மக்களாகிய நாம் அந்த உன்னதங்களிலே பாடுகிற பொழுது எந்த அளவிற்கு அதில் ஒரு உற்சாகமாக ஈடுபடுகிறோம், எந்த அளவிற்கு நாம் குரல் எழுப்புகிறோம், எந்த அளவிற்கு நாம் கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கிறோம் என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிப்பதை குறைத்து கொண்டு ஆண்டவரை புகழ்வதை நாம் அதிகப்படுத்துவோம் என்று சொன்னால், அது நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், விண்ணக தந்தையையும் திருப்திப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாம் உருவாக்கப்பட்டதே அவரை புகழ்வதற்குத்தான் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வான தூதர்கள் ஆண்டவரை புகழ்வதையே தங்களுடைய மூச்சாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஆண்டவரை தொந்தரவு செய்வதிலே, அதாவது ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பதிலே தான் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர புகழ்வதற்கு நமக்கு நேரமில்லை அல்லது தெரியவில்லை என்று கூட நாம் சொல்ல முடியும். இனி வருகிற நாட்களில் ஆண்டவரிடத்தில் கேட்பதை குறைத்து கொண்டு ஆண்டவரது மாட்சியை, அவரது மாண்பை புகழ்வோம். அவர் செய்த அருஞ்செயல்களை புகழ்ந்து பாடுவோம்.
அப்படிப்பட்ட உண்மையான இறை புகழ்ச்சி நமது விண்ணக தந்தையை திருப்திப்படுத்தும். அந்த திருப்திக்கேற்ற ஆசீர்வாதமாகிய நிலை வாழ்வை அவர் நிச்சயமாக நமக்கு தந்தருள்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.